அந்த மக்களுக்காக இன்னும் நான் செயல்பட போகிறேன் ஒரு செய்தியை சொல்லிட்டு, என்னோட சொத்துக்களும் இந்த வன்னி அறக்கட்டளைக்காக நான் சம்பாதிச்ச சொத்துக்களும் இந்த மக்கள் மேல வச்சிருக்க நான் பற்றுகளும் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கே நான் கொடுப்பேன். இந்த மக்களுக்கே நான் கொடுக்க போறேன். என் மேல நீ வன்முறைக்கு நீ தொடங்க ஆரம்பிச்சிட்டியோ, என் சொத்தும் நான் சம்பாதிச்சதும் என் மக்களும் என் மக்களோட வாழ்ந்துட்டு என் சொத்தெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அதோட மெயின் புள்ளியா அவரை என்னென்ன தவறான கட்டங்கள் கட்டணுமோ அவரை எப்படி அடுத்த ரீதிக்கு கொண்டுட்டு போய் சத்தம் போடாம என்னென்ன செய்யணுமோங்கிறது உங்களுக்கு புரியும். அது என்னன்னு அதெல்லாம் சேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார் அன்புமணி ராமதாஸ். காடு வெட்டு குரு தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலை, அதாவது விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாகனத்துல வரப்ப ஒரு மூச்சிறப்பு ஏற்படுது. அப்ப அவர் நிப்பாட்டி ஒரு சும்பு தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் நிலை ரொம்ப மோசமா போகுது. அந்த நிலைக்கு பிறகு மருத்துவரை தொடர்பு கொண்டு போன்ல பேசி ஒரு சில சிகிச்சைகள் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் அங்க போறாரு. ஐயா, இந்த மாதிரி என்னோட நுரையீரல் பிரச்சனை இருக்கு, எனக்கு முன்னையில இருந்து இது தெரியும், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஆபரேஷன் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஐயாட்ட போய் சொல்றாரு. குரு, நீ சிங்கப்பூர் போய் செலவு பண்ண அளவுக்கு கூட காசு இருக்கான்னு கேட்கிறாரு ஐயா. அப்ப அவர் கோவிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, என்ன போய் இப்படி கேட்டீங்களான்ட்டு கோபமா போறாரு. ஆனா ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கான தொகையெல்லாம் ரெடி பண்ணிட்டார். இவர் சிங்கப்பூர் அழைச்சு போறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு. அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா, போக முடியாதாங்கிறதெல்லாம் அன்புமணி திருப்பி உள்ள நீ எதுக்கு அத்தனை லட்சம் செலவு பண்ணணும், அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு, அவர் அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கேயே தங்க வச்சு காடு வெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான். இது வருகாலத்துல ராமதாஸே சொல்லுவார். இதனால தெளிவா பதில் சொல்லுங்க. காடு வெட்டி குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான். இதை நான் இப்ப சொல்ல, மே 25 செத்து போனார். 2007 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சாக போற 15 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அவர் செத்து போயிட்டார். செத்து 10 நாளாவது சும்மா ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு பூச்சாண்டி காட்டினாங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பு போல இந்த இறப்பும் அப்படியே உள்ளார வச்சுட்டு பூச்சாண்டி காட்டி எல்லாரையும் சுத்தி இருக்கிறவங்க ரெடி பண்ணி காவல்துறையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்க போனா எந்த கலவரமும் வராத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ராமதாஸை கையை கட்டி வாயை பொத்தி ஊனமா இருக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு செத்து போயிருந்தார் ராமதாஸ். உண்மையிலே ராமதாஸ் நல்ல மனுஷா. என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கும் காடு வெட்டி குரு இருந்தா என் மேல நீ கையை வச்சுட்டு போயிடான்னு கேட்கிறாரு. காடு வெட்டி குரு இருந்திருந்தா என் மேல உன்னால கையை வைக்க முடியுமாங்கிறார். என் மூத்த போட அவனை இப்ப சொல்றார், காலம் கடந்து சொல்றார். அன்னைக்கும் சொன்னார், இன்னைக்கு